கோல்டில் செல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்னோட டேப்பில் தேர்ட் டைமாக டச் பண்ணும்போது நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா 4530 வந்து செல் என்ட்ரி கொடுத்துருப்போம். டார்கெட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சேனல் பேட்டர்னோட பாட்டம் தான் கொடுத்துருப்போம். ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டுக்கு கீழே நியூ லோ வரதுக்கு தான் அதிகமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் டார்கெட்டு நம்ம கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து கிளியராக ஹிட் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 பிப்ஸை வந்து இதில் கேப்சர் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் டார்கெட்டான 230 பிப்ஸை வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருப்போம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரேட் எதனால் எடுத்துகிட்டு போனோம், மார்க்கெட்டில் பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு அண்டு மார்க்கெட்டை வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ நியூ லோவை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேடை வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வந்து பயோவில் இருக்குது.